சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும் காலம் இதுவோ. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலைகளின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் ஏதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊர்தி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறதுனாலே இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதியை நம்ம நன்றாக நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பார்வையிலே, அதாவது முதல் ஜனங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது டைம் இல்லை, இது நேரம், இது நேரம் இல்லை, இது ஏற்ற வேலை இல்லை, இது எதுக்குமே இது ஏற்ற வேலை இல்லைங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நாம சொல்கிறது ஒன்று இருக்குது, கர்த்தர் சொல்கிறது ஒன்று இருக்குது. இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிங்க. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமாம். எத்தனை பேர் பரிபூர்ணம் உண்டாகும்படி வாழ விரும்புகிறீங்க? எத்தனை பேர் சமாதானமாக வாழணும்னு விரும்புகிறீங்க? அதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச போகிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2வது வசனத்தை, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு, சரி எல்லாமே வாசிக்கலாமா? 2வது வசனத்தை வாசிங்க, எல்லாம் வாசிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, பாருங்க நல்லா கவனிங்க. முதல்ல ஜனங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு இது ஏற்ற வேலை இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருடங்களுக்கு முன்பாகவே ஆலயத்தை அந்த நாட்களில் கட்டப்பட்டு ஆரம்பித்த வேலை அது ஒன்றும் சரியாக என்ன செய்யலை, அது நடக்காமல் இருக்கும் பொழுது தான் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆலயத்தை கட்டுறதுக்கு இது நேரம் இல்லை, இப்போ நம்ம வேறு வேலை எனக்கு என்ன இருக்கு அப்படி. அவங்க என்ன வேலை? அவங்க சொந்த வேலை இருக்குது, நமக்கு சொந்த வேலை நிறையா இருக்குது, அதனால இந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, ஆலயத்தை கட்டுவதற்கு, சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், ஆலயத்தை கட்டுவது. நல்லா கவனிங்க. இப்போ நாம தான் ஆலயம், சொல்லுங்க, நம்ம தான் ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய ஆலயம். நம்ம ஸ்பிரிட் பாருங்க, கர்த்தர் நம்மளை ரட்சித்து நம்முடைய ஆவியிலே தேவன் வாசமாக இருக்கிறார். நம்ம நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். சில வேளையில் கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கே சில வேளையில் ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம் இருக்கலாம். எப்படி நான் இவ்வளோ இப்படி இருக்கிறேன், எனக்குள்ள ஆண்டவர் வாழ்கிறாரா அப்படின்னா, கர்த்தர் பரிசுத்தம் இல்லாத இடத்துல வாழ மாட்டார். நம்ம ஆவி ரட்சிக்கப்பட்டதுனாலே இப்போ ஆவி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. அவன் சொல்லுங்க. அதனால இந்த ஆவியில் என்ன செய்யறாரு? வாழ்கிறார். நம்ம ஆவிக்குரியவர்கள். அப்போ நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிற அப்படின்னால நாம தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்திலே தேவன் வாசமாக இருக்கிறார். அப்போ இந்த ஆலயத்தை கவனிய, நாளுக்கு நாள் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்ப வேண்டும்.
அவன் ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கை. போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், ஆவியிலே ஒன்று நடந்தால் அது உங்க சரீரத்திலே நடக்கும். சரீரத்தில் நடப்பதற்கு முன்பாக அது எங்கே நடக்கும்? ஆவியிலே நடக்கும். அப்ப பரிபூரணமும் உயர்வும் மேன்மையும் ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அது முதலாவது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் நம்முடைய ஆவியிலே ஆரம்பிக்கிறது. நம்முடைய உள்ளான மனிதனை, ஆவிக்குரிய மனிதனை நாம கட்டி எழுப்பும் பொழுது நம்ம சரீர பிரகாரமான நிறைவான ஆசீர்வாதத்தில் வாழும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, இது டைம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு இது டைம் இல்லை. புரியுதுங்களுக்கு? இது 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 வந்து ஒரு உபவாசம் இருந்து இன்னைக்கெல்லாம் அந்த காலங்களெல்லாம் பார்க்க முடியல. நான் வந்து வேலையில் இருந்த பொழுதே பாருங்க, நிறைய நாள் லீவ் எடுத்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். வீட்டிலேருந்து போய் 2 நாள் 3 நாள் ஒரு பக்கம் இருந்து உபவாசம் இருந்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். 40 நாள் ஜெபம் உபவாசம், 21 நாள் உபவாசம், ஒரு வாரம் உபவாசம், எத்தனை உபவாசங்கள் அந்த நாட்களில். அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை இவ்வளோ ஆசீர்வதித்து வருகிறார். இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட நேரங்களை ஒதுக்கி தேவ சமூகத்தில் இப்படியாக ஜெபிப்பதற்கு ஜனங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான காரியத்தில் ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி ஓடினாலும் உனக்கு சம்பாதிக்கிற, நீ நினைச்சபடி உன் கைக்கு எதுவும் ஆசீர்வாதம் வரல, அப்படியே வந்தாலும் உனக்கு அது ஆசீர்வாதமா இல்லை, அது பொத்தல் பையில போட்ட மாதிரி இருக்கு, வருது எப்படியோ என்ன செஞ்சிருது, போயிடுது, இது என்னன்னே தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, இதனுடைய ரகசியத்தை கர்த்தர் சொல்றாரு, நீ நிறைவா இருக்கணும்னா, நீ பரிபூர்ணமா இருக்கணும்னா, நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நீ சமாதானமா சந்தோஷமா இருக்கணும்னா, நீ வந்து தேவனுடைய ஆலயமா இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைந்தா உனக்கு எல்லா நன்மைகளும் உனக்கு வளர்ச்சி அடையும். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு வந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உபவாசம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், உலக பிரகாரமான காரியங்களுக்காக நீங்க உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தர் கேட்டாலே என்ன செய்வாரு? தருவார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னா தேவனோடு இருக்கிற உறவை நாம் சரிப்படுத்துவதற்கு. பாருங்க, மாமிசம் வந்து தன்னுடைய பலன் குறையும் பொழுது ஆவியிலே பலன் உண்டாகுது. அப்ப உண்மையான உபவாசம் என்ன செய்யுதுன்னா, சரீர பிரகாரமான மனிதன் குறைந்து ஆவிக்குரிய மனிதன் கர்த்தருக்குள்ள என்ன செய்யறாங்க? வளர்றாங்க. இல்லை ஒரு மாதிரியா இருக்கீங்களே. நீங்க பாருங்க, ரொம்ப பலவீனமா இருக்கவங்கள பாருங்க, ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? சரீரத்தில் பயங்கர பலனா இருக்கும்போது ரொம்ப ரஃபா பேசுவாங்க. என்ன பண்ற? ஆனா சரீரத்தில் பலவீனம். ஏன்னா நல்ல கவனிய, ஆவியில வந்து பலப்பட அது நம்மளை என்ன செய்யுது? கர்த்தருக்குள்ள நம்மளை பக்குவப்படுத்துது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ உபவாசம் என்பது தேவனோடு இருக்கக்கூடிய உறவை வளர்த்தி கொள்வதற்காக, தேவனோடு இருக்கிற உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களிலே வளர்வதற்காக, கனிகளிலே வளர்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக, வல்லமையாய் தேவன் நம்மளை என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் உபவாசம் இருக்கணும். ஆனால் சில பேர் பாருங்க, தொட்டதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஆமா, ஒரு பென்சில்னால என்ன செய்வாங்க? ரொம்ப தன்னை ரொம்ப மிஞ்சின நீதிமானா காட்டிக்குவாங்க. மக்களே ஒரு மாதிரியா இருக்குல்ல? புரியுதா உங்களுக்கு? உங்க பிள்ளைங்க இருக்கு, காலையில் ஏதோ ஒரு பொருள் கேட்குறாங்க, இதை இல்லை ஒரு ஸ்கூல் பேக் கேட்குறாங்க, இல்லை ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் கேட்குறாங்க, இல்லை ஒரு ஷூ கேட்குறாங்க. நீங்கள் போய் ஒரு வாரம் உபவாசம் இருந்துட்டு வேணா சொல்லுவீங்க? சொல்லுங்க. கேட்டோன்னு என்ன செய்யுங்க? கர்த்தர் வந்து உலக பிரகாரமான காரியங்களுக்கு வந்து நம்மளை உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதகி வலியுறுத்தல. எங்கெல்லாம் உபவாசத்தை பற்றி வேதம் பேசுகிறதோ அங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி என்ன செய்யுது? பேசுகிறது. சந்தோஷமா கேட்குறீங்களா? ஆமென். அப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க? எப்பவுமே பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது சமயம் இல்லை, இது
சமயம். எத்தனை குடும்பங்கள் நீங்க ஒரு குடும்பமா உபவாசம் வந்து ஜெபம் பண்ணிருக்கீங்க? அது தப்பா கேட்டுனா? சரியா தானே கேட்டிருக்கேன். எத்தனை குடும்பங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளை உபவாசம் இருந்திருக்கீங்க? கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சுங்க. இப்ப நமக்கு இதுக்கு என்ன இல்லை? குடும்பமா டூர் போறதுக்கு நேரம் இருக்கா? சொல்லுங்க. குடும்பமா ஃபன் மால் போறதுக்கு டைம் இருக்கா? இருக்கு. மாலுக்கு போறதுக்கு நேரம் இருக்கா? ஷாப்பிங் சென்டர் போறதுக்கு நேரம் இருக்கா? ஹோட்டலுக்கு போறதுக்கு நேரம் இருக்கா? குடும்பமா போறதுக்கு நேரம் இருக்கா? அதுக்கெல்லாம் நேரம். ஆனா குடும்பமா ஆவியில வர்றதுக்கு நேரம் இருக்கா? அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. நீ ஆலயத்தை கட்டுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு இது நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லைங்கிற. ஆனா ரவுண்ட் அடிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. இப்போ உன்னோட பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, நல்லா கவனிங்க. உங்க பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஏன் நிறைய உனக்கு வர மாட்டேங்குது? அப்படியே நீ ஓவரா பிரயாசப்பட்டு சம்பாதித்தாலும் ஏன் அது பொத்தல் பையில போட்ட மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஏன் ஊதி போட்ட மாதிரி இருக்கு? ஒரு நிறைவே இல்லையே, ஒரு சமாதானமே இல்லையே. ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னா கர்த்தர் சொல்றாரு. நல்லா கவனிங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மாத்திர கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பார்வை, இவங்க சொல்றாங்க டைம் இல்லைன்னு. இவங்களுடைய பார்வை, ஜனங்களுடைய பார்வை, அவங்க மனநிலை ஒரு மாதிரி. ஆனா கர்த்தருடைய மனநிலை நல்லா கவனிங்க. ஏன்னு சொன்னா, நாம் எவ்வளவுதான் இந்த பூமியில நாம பொருளாதாரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டாலும், நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பொருளாதாரத்தில் தேவனுக்காக பயன்படுத்துங்கள். தேவனுக்காக பயன்படுத்துகிற ஒருவனும் குறைவே அவங்களுக்கு இருக்காது. ஆமென் சொல்லுங்க. நிறைவா தான் கர்த்தர் நமக்கு செய்வார். ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் ஒருத்தர் கர்த்தர்ட்ட போகும் பொழுது, தான் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு பென்சிலை கூட என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஆமென். அப்போ அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இதை விட இம்பார்ட்டன்ட் எதுனா உன்னோட ஸ்பிரிட், உன்னோட ஆத்மா ரொம்ப முக்கியம். உன் ஆத்மா தான் என்ன செய்யணும்? அதுதான் கட்டணும். ஆலயம் கட்டப்படணும். நீ ஆவியில வளரணும். நீ ஆவியில வளர வளர வளர, நல்ல பாருங்க, நீங்க ஸ்பிரிட் உள்ளான மனிதன்ல வளர வளர சரீர பிரகாரமாக எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். இதாங்க ரகசியம். நம்ம உலகத்தான்கள் அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உலகத்தான கண்டு ஏமாந்து போகக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவர் அல்ல, கர்த்தருக்குரியவர்கள். நம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறோம். நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். உலக சிஸ்டம் அல்ல. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும்படியாய் கர்த்தர் நம்மளை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நம்மளை ஆசீர்வதித்து அபிஷேகித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நமக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் வாழும் பொழுது நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆனா நாம தேவன் என்ன சொல்றாருன்றதை விட்டு போட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த நேரமே செலவு பண்ணாம, இதுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, இது இப்போ டைம் இல்லைப்பா, உபவாச கூட்டமா, இதெல்லாம் இது இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்காங்களா, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ வெளியேருந்து ஊழிக்காரை கூப்பிட்டுருக்காங்கப்பா, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஊழிக்கார் வந்திருக்காங்க, பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு என்ன செய்யலாம் போகலாம். 3 நாள் நடக்குதில்ல, ஏதோ ஒரு கூட்டத்தில் நம்ம கலந்துக்கலாம். இது நமக்கு வேற வேலை என்ன இருக்கு? நிறைய வேலை இருக்கு. நல்லா நீங்கள் கவனிக்க மக்களே. வசனம் என்ன சொல்ற? கர்த்தருக்குள்ள நீங்கள் நல்ல ஆண்டோடைய பிள்ளைகள் கர்த்தர் எப்படி வச்சிருக்காருன்னா, என்னைக்குமே நீங்கள் கர்த்தர்ட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நாளைக்கு வான்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கேயாச்சும் வேதத்தில் ஆதி ஆமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர்ட்ட ஒரு உதவிக்காக போனவனே இன்று போய் நாளை வாய் எங்க சொல்லியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அவர் சொல்றாரு இதுவே ரட்சணிய காலம். ஆமா சொல்ல, இதுவே சொல்லுங்க, இதுவே இன்றைக்கே. ஒரு வசனம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா கேட்குறீங்களா? ஆமென். 2 கொரிந்தியர் 6:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:2 வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம்.
இப்பொழுதே ரட்சணிய நாள். ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது சொல்லுங்க. உங்களுக்கு அற்புதம் இப்பொழுது, உங்களுக்கு நன்மை இப்பொழுது, உங்கள் விடுதலை இப்பொழுது, உங்கள் சுகம் இப்பொழுது, உங்களுடைய மேன்மை இப்பொழுது. ஆமா, எல்லாம் இப்பொழுது. ஆண்டவர் வந்து எல்லாம் இப்பொழுது. இது எங்க சொல்லியிருக்காரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48:8-9 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:8-9 வாசிங்க. பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும். நல்ல கவனியா. அப்ப பவுல் வந்து ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை பவுல் வந்து இங்க மென்ஷன் பண்றாரு. இது ரட்சிப்பு, ஜனங்களுடைய ரட்சிப்பை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் நல்ல கவனிங்க. எத்தனை பேர் கவனிச்சு கேட்குறீங்க? இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக நாள். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்ற இன்று. ஆமென். நம்ம ஒரு முடிவு பண்ணணும். என்ன? இன்று, இப்பொழுது. எப்பொழுது உபவாசிக்கணும்? கேலண்டர் திருப்பி என்னைக்கு நமக்கு லீவ் நாள் அதல்ல. நீங்க இம்பார்ட்டன்ட் பாருங்க. இன்னைக்கு நல்லா உங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க இம்பார்ட்டன்ட், அதாவது உங்களுக்கு எல்லாம் நிறைவா இருக்கும் பொழுது, சமாதானமா இருக்கும் பொழுது, எல்லாமே சந்தோஷமா இருக்கும் பொழுது, நீங்க தேவனுக்கென்று பிரித்தெடுத்த காலங்களும் நேரங்களும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிந்திங்க. ரொம்ப ரேர் பாருங்க. எப்படி தெரியுமா? நம்ம வந்து கடவுளுக்காக எதை தெரியுமா நியமிக்கிறோம்? எல்லா நேரங்களையும் நம்ம எடுத்துட்டு, பலனான நேரங்களையெல்லாம் நம்ம எடுத்துட்டு, ஆசீர்வாதம் நல்ல ஒரு எல்லாம் நம்ம எடுத்துட்டு, சொத்தைய என்ன சொத்தைய புரியுதா உங்களுக்கு? ஒன்றதுக்கு உதவாததை எனக்கு யாருக்கு கொடுக்கறது? காலையில் ஓடி நைட்டு வீட்டில் பெட்ரூமில் பயங்கர ஜப வீரர். ஆமே கத்தாவை காலையில் நீ பத்திரிகை ஸ்தோத்திரம் இயேசு நாம் ராமி நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரம். அவ்வளவு ஜபம். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? புரியுதா? இதுதான் ஜபம். இதுதான் ஜபம். நல்ல நல்ல நாட்கள். ஆமே எப்படி கண்டினியூவா இத்தனை நாள் 4 நாள் லீவ் வருது, போட்டு டூரு. வியாழன் வெள்ளி சனி சூப்பர், ரெசார்ட் போயிடலாம், அம்மா வீட்டுக்கு போயிடலாம், அத்தை வீட்டுக்கு போயிடலாம். எல்லாம் நல்லதெல்லாம் பிரித்து நமக்கு எடுத்துக்குது. உங்களுக்கு கர்த்தருக்கு என்ன கொடுக்குறேன்? ஏதோ ஒன்று. அது 2.5 மணி நேரம் சர்ச்சு, அதுலேயும் 3/4 மணி நேரம் போச்சு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவர் வந்து கவனிய நம்ம லைஃப்ல அவர் என்ன எதிர்பார்ப்பு? நீ வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு நான் உன்னை ஆலயமா மாற்றியிருக்கேன். இந்த ரட்சிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றையோ அந்த அளவுக்கு நீங்க சரீரப்புறமாக பலனாகவும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். மக்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க. புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு ரோசம் வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இப்போ உங்களுக்கு ஒரு ரோசம் வருதுன்னு வச்சுக்க, என்ன இப்படி சொல்லிட்டாரு நீ பாருங்க, திங்கக்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் நான் 3 நாள் என்ன செய்ய போறேன்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்க போறேன்னு அப்படியே நீங்க ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வந்ததுன்னா தட்ட மாட்டேங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நம்ம ஜெபமெல்லாம் பாருங்க, பண்றதே 10 நிமிஷம் ஜெபம் பண்றதே. அதுல பாருங்க குக்கர் எத்தனை விசில் அடிச்சுது? ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வரும்போது வாங்கிட்டு வர சொல்லு. ஷபாரா காதாலா.
அதுக்கப்புறம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படி ஸ்பீடாக இருந்துச்சு எங்கே போவாங்க சொல்லுங்க? ஃபோன் பார்க்க. எங்கே போகிறது? ஃபோன் பார்க்க. இப்படி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமை இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் கர்த்தர் சொல்றாரு, இந்த பலவீனத்தில் நீ இருக்கும் பொழுது நீ பெரிய அளவில் நான் உன்னை கொண்டு போகிறது இயலாத ஒரு காரியமாய் இருக்கிறது. அதனால தான் இப்போ என்ன செய்யறேன்னா, உன்னுடைய ப்ராப்ளம், உன்னுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம்? நாம் என்ன நினைக்கிறோன்னா வேற என்னென்னமோ நினைக்கிறோம் பாருங்க. என்ன இல்லை, ஊதி போட்ட மாதிரி போகுது. எத்தனை சம்பாதிக்கிறப்பா, ஓயாது சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் ஒன்றுமே கையில் என்ன செய்ய மாட்டேங்குது. நினைச்ச ஒன்றை சாப்பிட முடிய மாட்டேங்குது, நினைச்சது ஒன்றை செய்ய முடிய மாட்டேங்குது, ஒரு நிறைவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா நீங்கள் கவனிங்க மக்களே. ஆமென். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கடவுளுடைய காரியத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க, உலக பிரகாரமான காரியத்துக்கு நேரம் இருக்குன்னு சொல்கிறது. ஆமென். அப்போ அதனால கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கே உன்னுடைய ரட்சணிய நாள், இன்றைக்கே உன்னுடைய அனுக்கிரக காலம். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 9வது வசனம் சொல்லுது, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போ. அப்போ நமக்குள்ளேயே நம்ம ஒரு தீர்மானம், இன்னைக்கு தான், இந்த நிமிஷம் தான் நான் எழும்புற நேரம். எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் எப்ப என்கிட்ட பேசுறாரோ அதுதான் நான் எழும்புற நேரம், அதுதான் விடுதலை ஆகிற நேரம், அதுதான் சுகமாகிற நேரம், அதுதான் எனக்கு அற்புதம் நடக்கிற நேரம். இன்று, இப்பொழுது, 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 இப்ப கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு. இதுதான் என்னுடைய ரட்சணிய நாள், இதுதான் என்னோட உயர்வின் நேரம், இதுதான் என் மேன்மை நேரம், இதுதான் என்னுடைய அற்புதத்தின் நேரம். எழும்புறாங்க பாருங்க, அப்படியே டோட்டல் அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஆமா, அப்படியே மாறிடுவாங்க. இன்னைக்கு தான் கர்த்தர் சொல்லி. அதனாலதான் இந்த நினிவே பட்டணத்தை பாருங்க, கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சார். காரணம், அவன் கேட்ட உடனே, கவனி, அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் ரெட்டு உடுத்தி என்ன செஞ்சான், மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த நிமிடமே அவன் முடிச்சுட்டான். எத்தனையோ காலங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் செலுத்தல, கர்த்தருக்கு பலி செலுத்தல, ஆவியில வளரல. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்லிட்டதுனால இன்றே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இந்த நிமிஷம் தான் நமக்கு ரட்சணியம். கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது இந்த நிமிஷம் தான் எனக்கு விடுதலை அப்படின்னு இம்மீடியட்லியா பாருங்க கர்த்தருக்குள்ள மனம் திரும்பினா பாருங்க, அந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். நான் சொல்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமா கேட்கறீங்க? ஆமென். இன்று, ஆமென். நான் சொல்றேன் உங்களுக்கு இன்று, ஆமென் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்று, ஆமென், இப்பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை சுகப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆலயத்தை கட்டுங்கள். உங்க லைஃபை என்ன செய்ய, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை நீங்க கட்டி எழுப்புங்க. நேரங்களை ஒதுக்குங்க. நல்ல நேரங்களை கொடுங்க கர்த்தருக்கு. பக்கம் சொல்லுங்க, நல்ல நேரங்களை கர்த்தருக்கு கொடு. சொல்லுங்க, நல்ல நேரங்களை கர்த்தருக்கு கொடு. ஏன்னா வாழ்க்கை முழுவதுமே தேவன் நல்ல நேரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு போய் நீங்க வத்தலையும் தொத்தலையும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நல்ல நேரங்களை, அற்புதமான நேரங்களை கொடுங்கள், பெலனான நேரங்களை கொடுங்கள். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, அது பெலனான ஒரு நேரம். ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? பெலனான நேரம், ஆசீர்வாதமான நேரங்கள், அதை கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், அதற்கு பதிலாக கர்த்தர் 1000 மடங்கு நல்ல காலங்களை உங்களுக்கு திரும்ப தருவார். பெலனான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆசீர்வாதமான காலங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமா, இந்த தைரியம் உங்களுக்கு வரணுங்க. என்னைய பெரிய சம்பளம், போயிட்டு போது ஒரு வாரம் சம்பளம் போ, நான் அப்படித்தானே இருந்தேன். அதுதானே உங்களுக்கு நான் சொல்றேன். நல்ல நீங்க கவனிங்க. நான் சொல்றேன், நான் வேலையை எழுதி கொடுக்கும் பொழுது எனக்கு பென்ஷன் 1800 ரூபா. எத்தனை? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 1800 வச்சு என்ன செய்வீங்க? 1800 ரூபா. நான் திரும்பி பார்க்கிறேன், ஒரு நாள் கூட டிலே இல்லாம என் பிள்ளைகளுக்கு நான் பீஸ் கட்டியிருக்கேன். எதுலையுமே கர்த்தர் எனக்கு குறை வச்சது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், நல்ல நேரங்களை நான் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால என் வாழ்க்கையில் எல்லா நேரங்களையும் கர்த்தர் எனக்கு நன்மையாய் திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமா,
சில பாருங்க, சில இதெல்லாம் நல்ல நேரம் நம்ம அனுபவிக்க நல்ல நேரங்கள் இருக்கா இல்லையா சொல்லுங்க. சில நேரத்தில் நிறைய பேருக்கு என்ன செய்கிறோம், மதியான நேரத்தில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம், தூங்குவோம். நான் வேலையில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட லஞ்ச் டைம் வந்து 1:30 மணி 2 மணி இப்படிலாம் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 4-4:30 திரும்ப போகணும். சில சமயம் லேட் ஆகும். ஆனால் அப்போ நான் வேலையில் இருந்த சமயத்தில் நீங்கள் பாருங்கள், லஞ்சு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வர நேரத்தை, அந்த நல்ல நேரங்களை நான் அநேக முறை கர்த்தருக்கு நான் கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் ஜெபம் பண்ணணும்னு சொல்றது, நமக்கு ஜெபம் பண்ணணும், நிறைய பேர் ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு தூங்கி என்னத்தை பண்ண போகிறோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கே இருக்குது பக்கத்தில் இருக்க ஆலயங்களுக்கு போய் உட்காந்து ஜெபம் பண்ணி அப்படியே நான் சாப்பிடாமே என்ன செய்வேன், வேலைக்கு மறுபடியும் சாயங்காலம் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீ ஒரு வடை ஏதாவது சாப்பிட்டு மறுபடியும் வேலை செய்வோம். நல்ல நேரங்களை எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்ததுனால கர்த்தர் எல்லா நேரங்களையும் நல்லதாய் கர்த்தர் திருப்பி தருகிறார். உங்க சம்பளம் எத்தனை லீவு, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்காக. உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் வர மாட்டேங்குது? ஒரு நாள் சம்பளம் போனா போயிட்டு போகுது. நல்ல நேரங்களை கர்த்தருக்கு கொடுங்க, பலனான நேரங்களை கர்த்தருக்கு கொடுங்க, காத்திருங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய லைஃப், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உமக்கு பிரியமானதாய் மாறட்டும். இன்னும் உனக்குள் நான் பலன் கொள்ளும்படியா, இன்னும் உங்களுடைய உறவிலே வளரும்படியா, உங்களுடைய பிரசனத்தில் நிறையும்படி என்னை நிரப்புங்க. நீங்க சொல்லி கேட்க 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நான் அதை நான் அனுபவிச்சதுனால நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நல்ல நல்ல நேரங்களை கர்த்தருக்கு நம்ம கொடுத்தோம். கர்த்தர் அத்தனை நமக்கு ஆசீர்வாதமா என்ன செய்றாரு, திரும்ப தருகிறார். ஆமென். நான் திரும்பி பார்க்கிறேன். ஆமென். கடவுளுக்காக நம்ம எதெல்லாம் கொடுத்தோமோ அதில் ஒன்றிலே கர்த்தர் நம்மளை குறை வைக்கல. கர்த்தர் தான் அந்த பலனை கொடுத்தார், கர்த்தர் தான் அந்த விசுவாசத்தை கொடுத்தார். இம்மட்டும் ஆசீர்வாதம் என்ன செய்றாரு, நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா கேட்குறீங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 3ஆம், அதே 3லேருந்து வாசிங்க. இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, பாருங்க, பாழாய் கிடக்கும் பொழுது, எந்த வீடு? ஆவிக்குரிய வீடு. நல்ல கவனிங்க. உங்க லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? பாழாய் கட்டு, ஸ்பாயில் ஆயிருக்கு. ஆமா, நல்ல கவனிங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்ற இந்த வீடு எப்படி இருக்கு? ஆமா, 2 வீடு. 2 நம்ம சரீர பிரகாரமா வாழ்றத ஒரு வீடு சொல்றோம். கர்த்தர் சொல்றாரு நாம ஒரு ஜெப வீடு, தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். அப்ப தேவனுடைய கர்த்தர் நாம எவ்வளவு பெரிய வீடு கட்டுறாங்கன்னு கர்த்தர் பார்க்கறதில்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ பெரிய வீடு கட்டினா கர்த்தர் கோச்சுக்கார் போகுது, அதனால கொஞ்சம் என்ன செய்வோம். இதுல நிறைய பேருடைய எண்ணங்கள் இருக்கு. பெரிய வீட்டுக்கு போனால் கர்த்தர் நம்மளை கோச்சுக்குவாரு, அதனால நம்ம என்ன செய்யறோம், சின்ன வீட்டுக்கே நம்ம என்ன செய்வோம். ஒரு சின்னதா நீங்க இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் கர்த்தருக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? நீங்க எவ்வளவு கார் வச்சுட்டு போங்க, எவ்வளவு வீடு வச்சுட்டு போங்க, அதெல்லாம் கடவுளுக்கு ஒரு பிரச்சனை. கடவுளுடைய ஒரே பார்வை என்னன்னா, அவருடைய வீடு எப்படி இருக்குன்னு தான். அவருடைய வீடை நீ சூப்பரா கட்டுறியா, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்லா கட்டுறியா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கானா, அது எப்படி கர்த்தர் சொல்றாரு, நீ சூப்பரான வீடை கட்டி வச்சிருக்கிற, கரெக்டா, நல்லா இருக்கு, இன்னும் நான் பிளஸ் பண்றேன், நீ நல்லா இரு. ஆனா என்னுடைய வீடு எப்படி இருக்கு? என்னுடைய வீடு எப்படி இருக்கு? பாழாய் கிடக்கு. ஒன்றும் இல்லை, அதில் துதி இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை, ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, வேத தியானம் இல்லை, ஆராதனை இல்லை, பலிகள் இல்லை, ஒன்றும் இல்லை. அது பாழாய் ஸ்பாயில்டு. அப்படின்னா என்ன? ஸ்பாயில்னா கெட்டு போய் விட்டது. என்னது சொல்லுங்க, என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. நல்லா ஓகே, எத்தனை கவனிச்சு கேட்குறீங்க? என்ன ஆயிடுச்சு? கெட்டு போய் அது ஸ்பாயிலாக இருக்கு, அது பாழாய் கிடக்குது. பாழான இடத்த பார்த்துருக்கீங்களா? எத்தனை போய் பார்த்துருக்கீங்க? போலோன்னு இடத்த பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ள நீங்க போகவே நினைச்ச முடியாது. எப்படி இந்த சிலந்தி எல்லாம் கூடு கட்டி அப்படித்தானே உள்ள போனால் வௌவால் பறக்கும். என்ன செய்யுங்க பார்த்தீங்களா? பழைய அந்த பில்டிங் எல்லாம் நீங்க போனா உள்ள போனீங்கன்னா, உள்ள போனோடனே அங்கே என்ன பறக்கும்? வௌவால் அப்படியே பறக்கும். சிலந்தி எல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? கூடு கட்டி இருக்கும். ஆமென். உள்ள போகவே எப்படி இருக்கும்? ஆமா, அதனால சில பேர் கூட பழகிறதுக்கே பயமா இருக்கும். பார்த்தீங்களா?
பேர் கூட பேசுறதுக்கே எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். ஆமா, அப்படின்னாவே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கிறது, கெட்டு போயிருக்கிறது. நல்ல கவனிக்க, சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். நல்ல கவனிக்க, விசுவாசியாது இருந்தால். அப்ப முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ஆமென், இதுவே நேரம். நீங்க மேலே எழும்பி ஆவியில எழும்பி வருவதற்கு இதுவே நேரம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு இதுவே நேரம். ஆவியிலே பலனடைவதற்கு இதுவே நேரம். நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு இப்பொழுதே இதுவே நேரம். இயேசு எப்பவுமே இப்பொழுதே. ஆமென். அவர்கிட்ட எல்லாம் நாளைக்குன்னு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட வந்து வல்லமை இல்லாமல் இல்லை. ஆமென். அவர்கிட்ட வந்து எல்லாம் நிறைவா இருக்கு. அதனால எல்லாமே இப்பொழுது. ஒன்று சொன்னேன். ரெண்டாவது இப்போ நான் சொல்றேன் பாருங்க, ஏன் வந்து இது வந்து இப்போ பாலா போச்சு, கெட்டு போச்சுன்னா இதுக்கு டைம் ஒதுக்காம இப்போ மெயின்டைன் பண்ணாத இடம் எப்படி இருக்கும்? என்ன இல்லை, ஏன் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஏன் பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஜெபத்தை பண்ணுனா கர்த்தர் கேட்பாருங்கிற விசுவாசம் தான் ஜெபத்தை பண்ண வைக்குது. வேதத்தை வாசித்தா கர்த்தர் என்னோடு பேசுவாருங்கிறது தான் வேதத்தை வாசிக்க வைக்குது. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு? அப்ப விசுவாசம் இல்லாதவர்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. விசுவாசம் இல்லாதவங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க. விசுவாசம் இல்லாதவங்க சர்ச்சுக்கு வர மாட்டான். விசுவாசம் இல்லாதவங்க ஒரு நல்ல பரிசுத்த ஐக்கியப்பட மாட்டாங்க. எல்லாவற்றுக்கும் காரணம் நான் கவனிங்க, நம்முடைய ப்ராப்ளத்துக்கு காரணம் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க விசுவாச குறைவு. உங்களுடைய விசுவாச குறைவு. அதான் அவர் சொல்றாரு, நான் விசுவாசிக்காமல் இருந்தா என்ன நினைச்சிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, பாலானதை சரி செய்யக்கூடிய ஒரு பெரிய வல்லமை, பெரிய ஒரு காரியம் என்னன்னா அது விசுவாசம் தான். நீங்க கேட்கலாம், இப்ப இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. நீங்க விசுவாசிங்க. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால முடியும். இப்பொழுதே நான் எழும்பினா கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இன்றைக்கே என்று நான் எழும்பினால் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். தேவனுக்காக எழும்பின, விட்டு கொடுத்த, தேவனிடத்தில் வந்த ஒருவனையும் தேவன் கைவிட்டதே இல்லை. என்னையும் கைவிட மாட்டார். இன்று என்னுடைய அற்புதத்தினால் என்று நான் எழும்புவேன். ஆனால் எனக்கு இன்று ஒரு அற்புதம் நடக்கிறது. வேற கர்த்தர் வந்து பாருங்க, மிஸ்டேக் பண்ணாத மனுஷன் கிடையாதுங்க. மிஸ்டேக் பண்ற எவனையுமே கர்த்தர் வந்து நிறுத்தி வந்து அந்த காண்டம் பண்றது இல்லை. அவருக்கு தேவை, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்லுங்களேன். நீ வந்து விசுவாசிக்கிறியாப்பா, ரைட். விசுவாசிச்சா பாலானது ஏதனாய் கர்த்தர் மாற்றிடுவார். பாலானதை கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? சீர்படி. இந்த ரகசியம் இங்கதான் இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சீக்ரெட், இந்த ரகசியம், இந்த கர்த்தருடைய வார்த்தை, தேவ சித்தத்தை மறந்துட்டு நாம என்ன செய்யறோம்? இந்த வாரம் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைச்சிருக்கோம், ஒண்ணு கையில தங்கல. அடுத்த வாரம் நாம 22 மணி நேரம் உழைக்கணும். அப்ப என்ன செய்யும்? அப்ப 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். மக்களை நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க. நம்மளுடைய அதிகமான கவனிங்க, மாமிச முயற்சியினால எது நடந்துடும் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நல்லா நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறாரு. எப்பவுமே கர்த்தர் நம்மளை துன்புறுத்தி, வேதனைப்படுத்தி, நம்மளை பலவீனப்படுத்தி, நம்மளை அடிச்சு ஒடிச்சு நொறுக்கி நம்மளை வாழ தேவ பிரியம் கிடையாது. தேவன் ரொம்ப நல்லவர். சந்தோஷமா கேட்கறீங்களா? எத்தனை சந்தோஷமா கேட்கறீங்க? அப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேரத்தை கொடுக்கல, நல்ல நேரங்களெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்போ வந்து கெட்டு போச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது? எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இடிச்சு கிடக்குது. இப்போ என்ன பண்றதுன்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், விசுவாசிங்க. என்ன செய்யுங்க? சொல்லுங்க, விசுவாசிங்க. அப்போ அதான் சொல்றாரு, எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க எங்களுக்காக வேண்டுங்க. ஆமென். அப்போஸ்தலர் சொல்றாங்க பாருங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க காரணம் எங்களுடைய குறைவான விசுவாசம். அப்ப எங்க விசுவாசத்தை நீங்க என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்க. அந்த தீயிலையும் தண்ணீரையும் தள்ளுகிற ஒரு மகனுடைய தகப்பன் வந்து அவன் சொல்றான், அவர் சொல்ற, ஆண்டவர் கர்த்தர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியாப்பா? விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும்
என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் கர்த்தர்ட்ட உதவி கேட்குறீங்க? எப்பா ஏசப்பா உங்களை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்பட பெருக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். தேவன் ரொம்ப நல்லவர். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏன் கெட்டுச்சு? விசுவாசம் இல்லாதனால தான் நீங்க கர்த்தர்கிட்ட நேரம் ஒதுக்கல, கர்த்தர்கிட்ட வரல. விசுவாசம் தான் வந்திருக்கும்ல. விசுவாசம் இல்லாதனால தான் உங்களுக்கு ஜெபக்குறைவு. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. விசுவாசம் இருந்தா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, விசுவாசம் இருந்தா வேதத்தை தியானிப்பீங்க, விசுவாசம் இருந்தா சபையில ஒழுங்கா இருப்பீங்க, விசுவாசம் இருந்தா கர்த்தருடைய காரியத்துல எல்லாம் ஒழுங்கா இருப்பீங்க. இப்போ விசுவாச குறைவுனால தான் இதெல்லாம் என்ன செய்யுது, நடக்குது. அப்ப விசுவாசம் இல்லைனாவே தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா வாழ முடியாது. விசுவாசம் இம்பார்ட்டன்ட். ஆமென். இப்போ நீங்க பாருங்க, இப்போ பாலா போயிடுச்சுல, இதுக்கு ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, வசனத்தை அழகா சொல்றேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாலாயிடுச்சு. நிலம் என்ன ஆயிடுச்சு? பால். இப்போ சொல்றாங்க, இப்பெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. என்ன தண்ணியும் நிலம் எல்லாமே நிலம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதில் ஒன்றுமே என்ன செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். வாசிக்க மக்கா. அடுத்தது, அப்பொழுது அவர் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாங்க என்று சொன்னாரு. அதில் அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், சாவும் வராது, நிலப்பாலும் இராது. நல்லா கவனிங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். பாலாயிடுச்சு, இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவங்க சொல்றாங்க, நல்லா மக்களே நீங்க கவனிங்க, உங்க ஆவிக்குரிய எத்தனை பேர் நல்லா கவனிச்சு கேட்குறீங்க? உங்க உள்ளான மனிதன், நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா டோட்டலி உங்க வாழ்க்கை பிரயோஜனமற்றதா போயிடும். பாருங்க, இப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னு வச்சுங்க, என் மனைவி என்னோட வாழ முடியுமா? பேசுங்கப்பா. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை. என் மனைவி என்னோட வாழ முடியுமா? என் பிள்ளை என்னோட இருக்க முடியுமா? நான் ஒரு நல்ல வேலை செய்ய முடியுமா? நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியுமா? நல்ல ஊழியம் செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியும். நல்லா நீங்க புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நிலம் பாழாயிடுச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல. நீங்க ஒண்ணுமே செய்ய முடியல. பார்த்தீங்களா? காரணம் தெரியுமா? உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாழாயிருக்கு. அது வாழக்கூடிய தன்மையில இல்ல. அதெல்லாம் உடைஞ்சு நொறுங்கி சுக்கு நூறா கிடக்குது. ஒண்ணு செய்ய முடியாதுங்க மக்களே. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உள்ளான மனுஷன் இல்ல. ஆமென். நம்ம உள்ள புரியுதா நான் சொல்ல உங்களுக்கு? இப்ப அந்த பாலானதை சரி செஞ்ச உடனே அது வாழ்வுக்கேற்றதாய் மாறிவிட்டது. பாருங்க, முதல்ல நான் நல்லா வாழணும்னு எனக்கு ஆசை வேணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் நல்லா இருக்கணும் முதல்ல, நான் ஆசைப்பட்டோம். நல்லா கவனிச்சு கேளுங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க. கர்த்தர் நல்லவர். இப்ப அவர் சொல்றாரு, நீ போய் எரிசி ஒரு புது தோண்டி. என்னது சொல்லுங்க? புதுசு. சொல்லுங்க, புதுசு. புதுசு. சத்தாஸ்மான புது தோண்டி, புது தோண்டி எடுக்க சொல்ல. ஏதோ ஒன்று எடுத்துட்டு வர சொல்ல. இப்ப நீ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வா அப்ப சொல்ல. அவர் சொல்ல புதுசு ஒன்று என்ன செய்வா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு புது காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். புதுசு. பழச விட்டுருங்க, பழச என்ன செஞ்சிருங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பழச நீங்க பேசினீங்கன்னா, பழசையே நீங்க பார்த்துட்டு
ஒன்னத்துக்கு ஒத்து வராது. தேவன் வந்து பழையதுடைய தேவன் அல்ல, புதியதின் தேவன். பழையதை நம்முடைய அனுபவமாக்கி கொள்ளலாம், அது வந்து ஏதோ ஒன்று பிரயோஜனப்படலாம். ஆனால் பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கர்த்தர் எதுவும் செய்ய மாட்டார். எங்கேயாச்சும் நீங்கள் வேதத்தில் பார்த்துறீங்களா? ஒவ்வொரு அக்கேஷன்லையும் ஆண்டவர் புதுசு புதுசாக தான் செஞ்சுட்டு இருப்பார். ஓல்டு மெத்தட் என்ன செய்ய மாட்டார். ஒரு அற்புதம் செஞ்சாருன்னா திரும்ப அதை என்ன செய்யறதில்ல ஆண்டவர். ஏன்னு சொன்னா அவர்கிட்ட வந்து எண்ணில் அடங்காத அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவர் நம்ம பழச பார்த்து சோர்ந்து போக கூடாது. பழச விட்டுருங்க. பக்கம் சொல்லு, பழச விடுப்பு, பழச விட்டு, பழச விட்டு. இப்ப வந்து பூமி நல்லா மாறணும், அப்படித்தானே? பாலானது இப்ப என்ன செய்யணும்? சரி செய்யப்படணும். அப்ப அவர் சொல்றாரு, ஒரு புது தோண்டி. அப்படி தோண்டி அப்படிங்கிறது எது? நல்லா நீங்க கவனிங்க. அந்த புது தோண்டியில நீ என்ன செய்ய? உப்பு என்ன செய்ய? வசனம் என்ன சொல்லுதுன்னா, பலியிடப்படுகிற எல்லாவற்றிலும் உப்பு ஒன்று. வசனம் உப்பினால் சாரம் ஏற்றப்பட்டது. உப்பு நல்லா கவனி. உப்பை வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தொடர்பு பண்ணிட்டு பலிகளில நல்ல பலிகளிலே உப்பு சேர்த்து லேவியராகமத்தில் சொன்னார். ஜீசஸ் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீயே உப்புங்கிறாரு. யார் உப்பு? சொல்லுங்க, நீயே உப்பு. சொல்லுங்க, நீங்க உப்பு. பக்கம் சொல்லுங்க, நீங்க உப்பு இல்ல. நீங்க உப்பு இல்ல, சால்ட். நீங்க சால்ட். நல்லா கவனிங்க, நீங்க வந்து உப்பு. இப்ப நீங்க விசுவாசிக்கணுமா என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பாலானதை என்னை கொண்டே சரி செய்ய என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்க? இப்ப நீங்க தான் உப்பு. உப்புக்கு ஒரு சாரம் இருக்கு. அவன் சொல்லுங்க, உப்புக்கு உங்களுடைய மேன்மையை நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய மேன்மையை நீங்க புரிஞ்சு, நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கை எவ்வளவு சுவையானது, எவ்வளவு மேன்மையானது நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆமென். நீங்க வந்து சுவை, உப்பு தான் என்னது? எவ்வளவு பெரிய உணவு சமைச்சாலும் அதுல என்ன? உப்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. உப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. உங்க உடம்புல வந்து நல்லா கவனிங்க, உங்க உடம்புல சாப்பிடணும் ஆனா சத்தே ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரே விஷயம் என்னன்னா, உப்பு இல்லாத சாப்பிட்றது. உப்பு இல்லாத நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா ஒன்றும் சத்து என்ன செய்யாது, உங்க உடம்புக்கு போகவே செய்யாது. தெரியுங்களா உங்களுக்கு? அது மாதிரி நம்ம உப்பு இருக்கும் பொழுதுதான். அப்ப அந்த ஊழியர் என்ன சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, அதுல உப்பை போட்டு அதில் கூட போடு, அதுல வந்து இருக்கிற மரணம் நீங்கிரும், நிலமும் சுத்தமாயிரும், அதுக்கப்புறம் அது உனக்கு வாழ்வுக்கு ஏற்றதாய் மாறிவிடும். ஆமென். இப்ப நீங்க புரிஞ்சுங்க, நல்ல நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கல, தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுறதுக்கே நேரத்தை நம்ம என்ன செய்யல, செலவு பண்ணல, விசுவாசிக்கல. இப்போ எல்லாமே வந்து இப்போ ஸ்பாயில் ஆகி விசுவாசம்லாம் கெட்டு போச்சு. கர்த்தர்ட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு, பரவாயில்ல, நீ விசுவாசித்தினா தேவனுடைய மகிமையை நீ காண்ப, ஏன்னா நீயே உப்பா இருக்கிற, நீயே உப்பா இருக்கு. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, உன்னைய வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, நல்ல கவனிங்க, ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த பிரச்சனை வந்து உங்க மனதை வேதனைப்படுத்து, கவலைப்படுத்து இருக்குல்ல. கடவுள் என்ன சொல்றாரு, அந்த பிரச்சனைக்கு முன்னால உன்னையே எனக்கு வந்து நீ சப்மிட் பண்ணிரு. உப்பு எப்படி தண்ணீரை கலந்து அது உப்பே இருக்கிறதே தெரியாம போகுதோ, அப்படி நீ உன்னையே எனக்குள்ள என்ன செஞ்சிரு, சப்மிட் பண்ணிரு, அர்ப்பணிச்சிரு, விட்டு கொடுத்துரு, எங்கிட்ட விட்டு நீ. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க லைஃப் ஆண்டவர் அற்புதமா மாத்த ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. நாம உப்பா மாறணும். ஆமான்னு சொல்லுங்க. நீங்கள் உலகத்துக்கு. அப்போ உப்பு போடும் பொழுது நல்ல கவனிங்க, உப்பு இருக்கிற இடம் ஆசீர்வாதமான இடம். நீங்க உப்பு, எப்படி நீங்க இருக்கிற இடம் பாழா போச்சு? உங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஓகேயா? அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, ஒன்று விசுவாசிக்காம இருக்கும் பொழுது அந்த இடம் பாழா போச்சுல. இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்களும்
ம். நீர் எங்களையும் வாங்கிக் கொண்டு ம் ம் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதைத்தானியத்தை தாரும். நல்ல கவனிய. ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய மக்களை கவனிய. ரெண்டாவது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பாழா போதில்ல. ஃபர்ஸ்ட் சொன்ன நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தால் தானே. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? விசுவாசம் இருந்தால் தான் ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்ற நம்பிக்கை, விசுவாசம். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? எங்கிட்ட பேசணும். ஆண்டு சபைக்கு எதுக்கு வரணும்னா கர்த்தர்கிட்ட பேசணும். டைம் பாஸ்க்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எல்லாம் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நீ தூங்கினாலும் பாஸ் ஆகும், தூங்காமல் இருந்தாலும் டைம் பாஸ் ஆகும், ஓடுனாலும் பாஸ் ஆகும், ஓடாமல் இருந்தாலும் பாஸ் ஆகும், சாப்பிட்டாலும் சரி சாப்பிட நீ என்ன டைம் போயிட்டே தான் இருக்கும். டைம் போறதுக்காக சர்ச்சுக்கு வரல. சர்ச்சுக்கு வர்றது கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், என்னை உணர்த்த வேண்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதுக்கு தான் சபைக்கு வர்றது. இப்ப ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் போவதற்கு, நிலம் பாழாய் போவதற்கு அடுத்தது விதை விதைக்காததினாலே. அவங்க சொல்றாங்க, எங்க நிலம் பாழாய் போகாதபடிக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க? விதை தானியத்தை கொடுங்க. அதனாலதான் உங்க லைஃப் ஆசீர்வாதமா இருக்கணும் தான் கர்த்தர் உங்களுக்குள்ள வசனத்தை விதைச்சிட்டே இருக்கிறார். வசனத்தை விதைக்க 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 அந்த நிலம் ஆசீர்வாதமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை ஏன் இடிஞ்சு பாழாய் கிடக்குற? இங்க வசனத்தை என்ன செய்யறதில்ல, உள்ள விதைக்கிறதில்ல, வசனத்தை என்ன செய்யறதில்ல, வாசிக்கிறதே இல்லை. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆமா. இதெல்லாம் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் போவதற்கு, பாழாவதற்கு, ஸ்பாயில் ஆவதற்கு, கெட்டு போவதற்கு காரணங்கள். எத்தனை பேருக்கு சொரணை வருது? ஆமாம். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிப்பேனே. அது இருந்தால் தானே ஃபர்ஸ்ட் வரும். புரியுதா உங்களுக்கு? வரணும். ஒரு அதாவது ஒரு ஜீல் இருக்கணும். சொல்லுங்க, ஒரு ஜீல் சொல்லுங்க. நல்லா கேட்குதுல்லப்பா? அப்படியா? சரி, நல்லா கவனிங்க. நான் உனக்கு என்ன சொன்னேன்? ஸ்டாப் பண்றியாப்பா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செஞ்சேன்? இந்த நாளை ஓய்வுக்குன்னு என்ன செஞ்சேன்? சொல்லுங்க, ஓய்வுக்குன்னு. அப்ப நீ அந்த நாள்ல என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்க மக்களே. கொஞ்சம் எத்தனை பேர் கவனிச்சு கேட்கறீங்க? 7ஆம் வருஷம் நிலம் ஓய்ந்திருக்க கடவுள்னு சொல்றாரு. ரெஸ்ட் கொடுத்துரு. நிலத்துக்கு என்ன செஞ்சிரு? அப்பதான் ரீப்ரொடியூஸ் அதிகமா என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ணும். அப்பதான் அது ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய ஞானம். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய ஞானம் தான் பெருசு? ஆமாவா இல்லையா? அதுக்கு மேல ஒரு ஞானம் இருக்கா? மக்களே சொல்லுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கடவுளுடைய ஞானம் தான் உயர்ந்த ஞானம், அதுக்கு மேல ஒன்றுமே இல்லை? எத்தனை ஒத்துக்கிறீங்க? அப்ப சொன்னது செஞ்சுட்டு போக வேண்டியதானே? அப்புறம் நீ மாத்தி யோசிக்கிற. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா மாத்தி யோசிக்கிறான். கடவுளுடைய அவர் சொன்னதுதான் லாஸ்ட், அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அப்ப அதுக்கு நம்ம கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். ஆனா நாம என்ன சொன்னோம்? ஆல்டர்னேட் வேலையை பண்றோம். இதை பண்றது, அதை பண்றது, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் கடைசியில் எனக்கு கொண்டு விட்டுரும். நீங்க பாருங்க, எப்போ பார்த்தாலும் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிக்காம, சபைக்கு வராம, ஜெபிக்காம, குடும்பத்தை கவனிக்காம நீங்க ஓடி 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 எல்லாம் பாருங்க, அது கடைசியில் இந்த பொத்தல் பை கேஸ் தான் வரும். அதனால நீ கர்த்தர் உங்களோட பேசுறாரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்க எல்லாமே நியூஸ் பார்க்குறீங்க, எல்லாமே செய்தி கேட்குறீங்க. கோடி கோடியா சம்பாதிக்கிற பெரிய பெரிய மனிதர்கள், ஸ்டார்ஸ், அவங்க லைஃப்ல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க சொல்லுங்க? செய்தி வந்துட்டே இருக்கான், செய்தி வந்துட்டே, ஒருத்தருங்க கூட நிம்மதியா இல்லைங்க. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையே இல்லை அவங்களுக்கு. ஏன் தெரியுங்களா? அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன இல்லை, நல்லா இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இல்லை.
நீங்கள் நினைக்கிறீங்களா பெரிய கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டா உங்களுக்கு வந்து பெரிய சாதிச்சல் கிடையாதுங்க. உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருந்தால் நான் சொல்கிறேன், அந்த அவ்வளவு பணம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கும். அதான் இப்போ அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். நான் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு காரியத்தை ஒன்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் கர்த்தர் சொன்ன ஓய்வு நாளில் நீங்கள் ஓய்வு எடுக்காததுனால தான் உனக்கு என்னது பிரச்சனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நியமித்திருக்கக்கூடிய அந்த நியமங்களின்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிக்கிறார், நம்ம செழிப்பாக மாறுகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. தேவன் நல்லவர், அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே பிரிந்திருக்கிற, பாருங்க, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் அடுத்து பாருங்க எப்படி பாழாகுதாமா. அவர் சொல்லாரு பாருங்க, நல்ல கவனிங்க. அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி பாழ, நமக்கு நாமே பிரிந்திருக்கிற, நமக்கு நாமே சொல்லுங்க. இப்போ நமக்குள்ளே பாருங்க, சில பேருடைய போராட்டம் ஓயாத போராட்டம். காலையில் எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு என்னது சொல்லுங்க, அப்படியே போராடி போராடி என்ன ஒரு ஸ்பிரிட் சொல்லும், கொஞ்ச நேரம் டிவி பாரு, ஒன்று சொல்லும் பார்க்காத, மொபைல் எடுக்காது, எடுத்து அவங்கள பற்றி பேசு, சொல்லு, தெரிஞ்சிருச்சுல பேசு பேசு, தெரிஞ்சிருச்சுல சொல்லு சொல்லு சொல்லு, இன்னொன்று சொல்லும் சொல்லாத சொல்லாத சொல்லாத, தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை, பேசு பேசு பேசாத பேசாத, பாரு பாரு பார்க்காத பார்க்காத. இப்படி மென்டலாய் தெரியுற நிறைய பேர் இருக்கான். இவனுக்குள்ள ஒரு நிலைமையான வாழ்க்கையே கிடையாதுங்க. ஆமா, நம்ம சமாதானத்தை கெடுக்கிற எந்த காரியத்தை நம்ம அளவு பண்ணவே கூடாது. நம்முடைய நிம்மதியை கெடுக்கிற எந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனுக்குள்ள வளர்றதை கெடுக்கிற எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது. ஆமா, எனக்கெல்லாம் அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படித்தாங்க. ஆமான்னு சொல்லுங்க. அது எந்த சொந்தக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், கடவுளுடைய காரியத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக வந்தால் நான் விலகி போயிடுவேன். ஆமாம், இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் சொந்தக்கார வீட்டில். அவன் என் சொந்தக்காரன் எல்லாத்துக்கும் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அப்படியே வந்தாலும் என்ன செய்வாங்க, எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு, என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க, சாப்பாடெல்லாம் சாப்பாடு என்னையா சாப்பாடு, கர்த்தருக்கு பெரிய சாப்பாடை கொடுத்துருக்கு. ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஜீசஸ் அல்லேலூயா. வைராக்கியம் வேணுங்க. முதல்ல கடவுளுடைய காரியம். ஆமாம் சொல்லுங்க. எனக்குள்ள அந்த சமாதானம் வரவே கூடாது. இல்லைங்க, நம்ம வந்து நம்ம போனால் தானே நமக்கு 4 பேர் வருவாங்க. நீ அந்த 4 பேர்த்த பார்க்க போகிறதே கிடையாது. எங்க இருக்கு அந்த 4 பேர் சொல்லுங்க? கடைசி வரைக்கும் அந்த 4 பேர்த்த நீ பார்க்க போறதே கிடையாது. பார்க்க போகாத அந்த ஆளுக்கு நீ ஏன் கவலைப்படுற? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓ ஜீசஸ், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்க நீதிமான் வாழ்க்கையை வாழ்ந்தா, நான் சொல்றேன், நீதிமான்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். கர்த்தர் நல்லவருங்க எல்லாவற்றிலும். ஆமென். அதாவது உங்களுடைய சாட்சி நீங்க கவனிச்சுக்கலுங்க. இது வந்து பெரிய ஒரு சாதாரண காரியம் கிடையாதுங்க. கடவுளுக்காக நீங்கள் ஒரு காரியத்தில் நிற்கும் பொழுது எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு சோதனைகள் வரும். ஆனால் எதனால வந்து உங்களுக்கு முன்னால் இருக்க ஜனங்க அமைதியாவானா, உன் சாட்சியை வச்சு தான் அமைதியாகும். என் சமாதானத்தை நான் உனக்கு தந்து போகிறேன். உலகம் கொடுக்கிறபடி அல்ல. உலகம் கொடுக்கறது இப்படிதான் டபுள் மைண்டாக ஓடிட்டே இருக்கும். அதல்ல, என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்கிறபடி அல்ல. அது ஒருவனும் உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியாது, அடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தினால உன்னை நான் நிரப்புறேன்னு சொல்றாரு. அப்ப சமாதானமா இருக்கிறதுனால, சமாதானமா இருக்கும் பொழுது ஆலயம் கட்டப்படுகிறது. அதான் சாலமோன் நாட்களில் யுத்தம் இல்லை. இப்ப தாவீது ஏன் ஆலயத்தை கட்ட வேண்டாம்னு சொன்னாரு? அவன் நாட்களில் யுத்தம் இருந்தது. சாலமோன் நாட்கள் என்ன இல்லை, யுத்தம் இல்லை. தேசம் எப்படி இருந்துச்சு, அமைதியா இருந்தது, சமாதானமா இருந்தது. கர்த்தர் ஆலயத்தை கட்டுன்னு சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க வளரணும்னா உங்க வாழ்க்கை சமாதானமா இருந்தா தான் முடியும். உங்க வாழ்க்கை நிம்மதியா இருந்தா தான் முடியும். அதனால கர்த்தர் முதல்ல என்ன கொடுக்குறாருன்னா, அவர் போகும்போது சொல்றாரு, என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய 2 கிலோ தங்கத்தை உன் கையில கொடுக்கிறேன். 1 டன் ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லல.
ஆண்டவருக்கு தெரியும், அதெல்லாம் உனக்கு கட்ட முடியாது. சமாதானம் வந்தா நீ எல்லாம் சம்பாரிச்சுக்குவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். பலன் இருந்தா நீ எல்லாம் சம்பாதிச்சுக்குவேன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அதனால எதை கொடுக்குறேன்னு சொன்னாரு? சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். சமாதானம் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபை நீங்க கட்ட முடியாது. அப்ப நீங்க முதல்ல சமாதானத்தை தேடணும். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லா லைஃப் பீஸ்ஃபுல். ஆமென். சமாதானத்தை தேடி 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 அது சமாதானத்தை தேடணுங்கிற ஆண்டவரே. சமாதானத்தை நாம தான் தேடி அந்த சமாதானத்தை என்ன செஞ்சுக்கணும்? உண்டாக்கிக்கணும். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து ஒரு காரியத்தை வாசிங்க. தங்கள் வழிகளை சிந்தித்து 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதாவது 5:7 தான். இப்பொழுது சேனைகள் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? சிந்திக்கிறீங்களா? சிந்திக்கிறீங்களா? உணர்வு அடைகிறீங்களா? சரி, அடுத்து பாருங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய ஆகாய் 1:12 செருபாவினுடைய வாசிங்க, பிரதான ஆசாரியனுடைய ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு தங்கள் தேவனாகிய அனுப்பின என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஆமென் சொல்லுங்க. சிந்திக்கிறான். சிந்திச்சோன்னா அவனுக்கு என்ன வருது? செவி கொடுத்து பயப்படுறான். ஆமா, நம்ம செஞ்சது தப்பு, நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு செவி கொடுத்து பயப்பட்டோன்னா பாருங்க எப்படி மாறுது பாருங்க. அப்படியே இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் செலுத்தணும்னு அடுத்து பாருங்க கர்த்தர் எப்படி மாத்துறாரு பாருங்க. வாசிங்க 13 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனான் ஆகாய் கர்த்தர் தூதனுமாகிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க சிஸ்டர். பின்பு செயல்தியலின் குமாரனாகிய ஆவியையும் எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து ஆலயத்தில் வேலை செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப என்ன செஞ்சாரு பாருங்க. அவங்க செவி கொடுத்து பயந்த பொழுது உடனே கர்த்தர் சொல்ல, பயப்படாத பயப்படாத, நீ வந்து உணர்வு அடைகிற பத்தியா, உணர்வு அடைஞ்சிட்டினாவே எனக்கு அது போதுங்கிற ஆண்டவர். அதான் சொல்றாரு, நீ உணர்வு அடைகிறீல அதே போதும். உங்களுடைய ஆவிக்குரிய வீடு பாழாய் கிடக்குதுன்னு வருத்தப்படுறீல, ஓகே. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் டைமே செலவு பண்ணல, அதெல்லாம் இடிஞ்சு அதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு, கெட்டு போச்சு, ஒத்துக்கிட்டீல, ரைட், ஒன்றும் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு. இப்போ அடுத்து அவர் செய்ய பாருங்க, ஆவியானோட செய்கிற வேலை என்னன்னா, எல்லாருடைய ஆவியை எழுப்புதல் அடைந்த ஆவி பாருங்க, நல்ல கவனிங்க. ஆவி அனலும் இல்லாம குளிரும் இல்லாம மந்தமா அணைஞ்சு போயிருக்கிறவன்ட்ட என்ன பிப்பி ஊதுனாலும் வேலையாகாது. ஓகே, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆவி அணைஞ்சு அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறவங்கள்ட்ட என்ன பிபி ஊதுனாலும் வேலை நடக்காது. பிபி ஊதுறவங்க தான் பாருங்க, ஏன்னா அது என்ன எப்படி இருக்கு. இப்ப கர்த்தர் என்ன செஞ்சார்னா, அந்த ஆவியை எழுப்புறார், அந்த ஆவியை அனலடைய செய்கிறார். அந்த ஆவி எழுப்பணும் பாருங்க. அந்த ஆவியை எழுப்பணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியை எழுப்புறது, ஆவி உற்சாகம் அடையுது, உற்சாகத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, வேண்டுதலின் ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஸ்பிரிட் உள்ளான மனிதன் அப்படிதான். ரட்சிப்பின் ஆவி பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆவி எப்படின்னா விண்ணப்பத்தின் ஆவி, ஆமென், மன்றாட்டின் ஆவி, அந்நிய பாஷையில் அப்படி அனல் கொண்டு அப்படி எழும்புற ஆவி, ஃபயரா இருக்கும் எப்போதும் பாருங்க, அது துள்ளிட்டே இருக்கும் கடவுளுக்காக. அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ரட்சிக்கப்பட்ட ஆவி
நான்லாம் பாரு ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உங்களுக்கு கூட அந்த அனுபவம் இருக்கலாம். கடவுளை பற்றி பேசிகிட்டே இருப்போம். எங்கெல்லாம் மீட்டிங், என்ன வசனம், ஓடி ஓடி ஓடி. ஆமென். அந்த ஸ்பிரிட் அதான் பாருங்க, உள்ளான மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கடவுளுடைய காரியம்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கர்த்தருடைய காரியத்தில் அவ்வளோ உற்சாகம். அவனுக்கு சாப்பாடெல்லாம் பெருசாக தெரியாது, உலகத்தினுடைய காரியங்கள்லாம் பெருசாக தெரியாது, கடவுளுடைய காரியம் தான் அவனுக்கு பெருசாக தெரியும். இப்போ ஜனங்கள் உணர்த்தப்பட்டோன்னே கர்த்தர் சொல்றாரு, அவங்க ஆவியை எழுப்புறேன். இப்போ ஆவியை எழுப்புதல் அடைந்தோன்னே என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். வாழ்க்கையை கட்ட ஆரம்பிச்சிட்டான், உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டான், வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டான், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், தன்னுடைய உள்ளான மனுஷனை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறியது. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறேன் இன்னிலேருந்து இதை நான் செய்ய போகிறேன்? நான் சொல்கிறேன் மக்களே, எத்தனை பேர் இதை கர்த்தருடைய வார்த்தை நம்புறீங்களோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் என்னோடு பேசுகிறாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லை எப்போதும் போல இந்த காலுக்கு நம்ம போக வேண்டியதான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆமென், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு போய், ஆமென், இந்த வாரம் என் வீட்டில் சமையல் இல்லை 2 நாள், என் வேலை 2 நாள் லீவ், ஸ்கூல் 2 நாள் லீவ், காலேஜ் 2 நாள் லீவ், எல்லாம் லீவ். என்னோட கர்த்தர் பேசியிருக்காரு. என்னுடைய உள்ளான மனுஷனை கட்டி எழுப்ப போறேன். என் ஆவிக்குரிய மனுஷனை இடிந்து நொறுங்கி அனலும் இல்லாம குளிலும் இல்லாம இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனை ஒரு எழுப்புதல் உண்டாக முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க போறேன். அது எனக்கு எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல, பத்தி கஷ்டம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஜீவனையும் கொடுத்து இம்மட்டுமா என்னை ஆசீர்வதித்திருக்க தேவன் என்னுடைய வருமானத்தை பெருக்க ஒரு உண்மை உள்ளவர், என்னை பெருக செய்ய உண்மை உள்ளவர், என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா.